வணக்கம் கோயம்புத்தூர். உலகத்தில் எங்கேயுமே வந்து ஒரு என்டையர் மூவி இண்டஸ்ட்ரி ஒரு சிட்டி விட்டு இன்னொரு சிட்டி போன மாதிரி ஹிஸ்ட்ரியே கிடையாது, கோயம்புத்தூர் தவிர. கோயம்புத்தூரோட அந்த என்டையர் மூவி இண்டஸ்ட்ரி அப்படியே சென்னைக்கு எப்படி ஷிஃப்ட் ஆச்சு? 1940s 50s அண்ட் 60s பீரியட்ல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாஸ் பிஸியஸ்ட் மூவி இண்டஸ்ட்ரி வந்து கோயம்புத்தூர்ல தான் இருந்துச்சு. சம் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டுடியோஸ் இங்கே இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இங்கே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஆல் மேஜர் மூவி ஸ்டார்ஸ் இங்கே தான் இருந்திருக்காங்க. பட் அடையாளமே இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி காணாம போச்சு கோயம்புத்தூரை விட்டு. அதுக்கு காரணம் நம்ம ஒரு சில லாபி தான். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஓனர்ஸ் ஒரு லாபி, அது இல்லாமல் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ற ஒரு லாபி. இந்த ரெண்டு லாபிக்கும் வந்து மூவி இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர்ல வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் வந்து 50s இருந்தே அவங்க அவங்க மைண்ட்ல இருந்திருக்கு. அவங்களும் கவர்மெண்ட் கிட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன ஹைலைட் பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல மூவி இண்டஸ்ட்ரி இருக்கிறனால தான் நிறைய கிரைம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு, அஃப்கோர்ஸ் சென்னையில் அங்கத்த லாபி வந்து சென்னை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி மொத்த இண்டஸ்ட்ரியும் கோயம்புத்தூரை விட்டு போயிருச்சு. அதோட கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் வந்து சவுத் இந்தியாவோட மோஸ்ட் ஹேப்பனிங் சிட்டியாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there is nothing that we can do about it. Thank you. Have a nice day.